அது எப்படி வெற்றி அடைய முடியும்? இந்த கதையில் கண்டென்ட்டே இல்லை, ரெஃபரன்ஸே இருக்குது, இதெல்லாம் நீ பேசாத. ஆடியன்ஸு படத்தை பிடிச்சிருக்கா, அங்கே உட்காந்து தியேட்டரில் பாரு. எதுக்காக இந்த படத்தை ரசிக்கிறாங்க? ஒரு மர்மர் படத்தை நான் போய் தியேட்டரில் போய் உட்காந்து பார்த்தேன். ஏன் அவங்க ரசிக்கிறாங்க? ஒரு ஃபயர் படத்தை ஏன் அவங்க ரசிக்கிறாங்க? தியேட்டரில் பார்க்கும்போது தான் எனக்கு தெரியுது. அவங்களுடைய எதிர்பார்ப்பு என்ன இருக்குது? இப்போ நம்ம ஒரு ரூமில் உட்காந்துக்கிட்டு நம்மளே ஒரு டிசைட் பண்ணிக்கிட்டு இதுதான் நல்ல படம், இதுதான் நல்ல படம் இல்லை, கண்டென்ட் ட்ரிவன் படம் தான் சூப்பர் படம், நம்ம உலகமே தெரியாமல் மக்களோட மக்களாக இருந்து படம் பார்க்காம நம்மளா ஒரு ஜட்ஜ்மெண்ட் ஃபார்ம் பண்ணுறதுனால தான் இந்த மாதிரி கேள்விகள்லாம் வருது. நான் மக்களோட மக்களாக போய் பாருங்கள். யாரெல்லாம் இந்த மாதிரி கேள்வி கேட்குறீங்களோ, யார் ரசிக்கிறாங்களோ அவங்களோட சேர்ந்து போய் பாருங்கள். இப்போ நாளைக்கு லீவ் ஹாலிடே இருக்குது, நிறைய கூட்டம் இருக்கும். நீங்கள் நாளைக்கு சாட்டர்டே சண்டே சொல்ல வேணாம், பெரிய கூட்டம் இருக்கும். அந்த கூட்டத்தோட கூட்டமாக உட்காந்துட்டு நீங்கள் குட் பேட் அக்லி பாருங்கள். அவங்க ஏன் ரசிக்கிறாங்கன்னு உங்களுக்கு தெரியும். அப்போ நீங்கள் கற்றுப்பீங்க, இந்த மாதிரி கேள்வியெல்லாம் கேட்க மாட்டீங்க. ஏன்னா இதெல்லாம் தேவையில்லாத கேள்விகள். ஒரு படத்தினோட வெற்றியை பார்த்து அப்ரிஷியேட் பண்ணி கொண்டாடணும். நம்ம கூட இருந்தது சரி, நல்லபடியாக சக்ஸஸ் பண்ணியிருக்கீங்க, தமிழ் சினிமாவுக்கும் ஒரு வெற்றி கொடுத்துருக்கீங்க, வாழ்த்துக்கள் உங்களுக்கு. அவ்வளோதான். அடுத்த படம் எந்த படம் அந்த மாதிரி வெற்றி கொடுக்குன்னு வெயிட் பண்ணிட்டு இருக்கணும்.